வா மங்கை, சொல்லு. ஏதோ பேசணும்னு வர சொன்ன. ஆமா, நம்ம புள்ள வீடு கட்டுற விஷயத்தை பத்தி தான் பேச வர சொன்னேன். ஏன், என்னாச்சு? அதான் பூமி பூஜை போட்டாச்சே, இன்னும் 2 நாள்ல லோன் கிடைச்சிரும், வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு ராசாத்தி சொன்னாலே. லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? வேலையை ஆரம்பிக்க போறாங்களா? இல்ல, அந்த லோன்ல தான் பிரச்சனையே இருக்கு. பிரச்சனையா? ஏன், என்னாச்சு? இல்ல, லோன் கிடைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை. இனியனும் ராசாத்தியும் வாங்கின இடத்தோட டாக்குமெண்ட்ல பரந்தாம இன்னொரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து பிரச்சனை பண்றாராம். அதனால வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாலும் இப்போதைக்கு லோன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ராசாத்தி விசாரிச்சு பார்க்காமலாம் அந்த இடத்த வாங்கினா? அதெல்லாம் இல்ல, லீகலா தான் வாங்கியிருக்கா. என்ன பண்றது, ராசாத்திக்கு ஒரு நல்லது நடந்தாதான் நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சிலருக்கு பிடிக்காதே. இது எல்லாமே அவங்களோட வேலைதான். இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இனி என்ன சொல்லல. சரி, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன், பரந்தாம கிட்ட நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பேச வந்தது அத பத்தி இல்ல. ராசாத்தியும் இனியனும் லோன் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆசாசையா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து வீடு கட்டணும்னு நினைச்சாங்க. ஆனா அதை ஆரம்பிக்க முடியலையேன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க அப்படி இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. அதனால்தான் உங்களை பார்த்து சொல்லலான்னு வர சொன்னேன். இப்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன் மங்கை? ஏங்க, இத நான் சொல்லிதான் தெரியணுமா உங்களுக்கு? இனியன் யாருங்க? நம்ம புள்ள. நம்ம கிட்ட இல்லாத பணமா? பெரிய வீடு பெரிய குடும்பம்னு இருந்துகிட்டு நம்ம பிள்ளை இப்படி லோன் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாமா? அத பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியுமா? ஏன் பெரிய வீட்லயும் மில்லுலயும் இனியனுக்கு பங்கு இல்லையா? ஏன் அத கேக்குற உரிமைதான் இல்லையா? அப்புறம் என்ன, அதுல இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணலாம்ல. இதையும் உங்களுக்கு நான் தான் சொல்லணுமா? சரி சரி, இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாதுல்ல. இனியன் ராசாத்தியாவது போன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அவங்க பணம் வேணும்னு நம்ம கிட்ட எனக்கு கேட்டிருக்காங்க. இப்ப கூட நான் இங்க வந்தது அவங்க சொல்லி இல்ல. அவங்க யார்கிட்டயும் பணம் கேட்கல. 2 பேரும் எப்படி பிரச்சனையை சமாளிக்கலாம் தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சொன்ன நாள்ல வேலையை ஆரம்பிக்க முடியாதுங்கிற வருத்தத்துல இருக்காங்க. முதல்ல கொஞ்சம் கொடுங்க, அத வச்சு அவங்க வேலையை ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ள அந்த லோன் பிரச்சனை நல்ல விதமா முடிச்சு மிச்சத்தை லோன் போட்டு கட்டிடுவாங்க. அப்புறம் அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அவங்களை எப்படியாவது வற்புறுத்தி நீங்க தான் கொடுக்கணும். சரி, எதுக்கும் அண்ணனையும் ஒரு வார்த்தை கலந்துக்கிட்டு சொல்லிடுறேன். செய்யறத சீக்கிரமா செய்யுங்க. பாவம் பிள்ளைங்க சீக்கிரமா வீடு கட்ட ஆரம்பிக்கட்டும். சரி, அப்புறம் என்ன? வேற ஒண்ணும் இல்ல, இததான் கேட்க வந்தேன். நான் போயிட்டு வரேன். என்னதா இருந்தாலும் உன் தகுதி தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தானே உன் புத்தியும் இருக்கும். ஒன்னு சொல்லி குத்தாலடி, நீ பிறந்த இடம் அப்படி. அந்த இடத்தோட கேவலமான புத்தி இன்னும் உன்னை விட்டு போக மாட்டேங்குது பாரு. ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து வந்த உனக்கே இவ்ளோ திமிர இருந்தா எனக்கு எவ்ளோ இருக்கும். நீ வந்தாவா வராட்டி போ, நீ வரலனா எனக்கு என்ன?
கீதா அம்மா இங்க. அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க சித்தப்பா. அண்ணன் ரூம்ல தானே இருக்காரு? ஆமா சித்தப்பா. சரி நீ போ. கண்மணி, பாரி சம்பந்தி போற வேகத்தை பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போற மாதிரி தெரியுதே. ஆமாமா, அவர் நடையிலே ஒரு பதட்டம் தெரியுது. போய் என்னன்னு பாக்கலாவா? போ. உட்காரு பாரு. அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. சொல்லு பாரு. அது வந்து நம்ம இனியனும் ராசாத்தியும் வீடு கட்ட பிளான் பண்ணிருந்தாங்கல்ல. ஆமா, அதுக்கு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தாங்கல்ல. அந்த லோன் கிடைக்காம ரிஜெக்ட் ஆயிருக்கு போல இருக்கு. அடப்பாவமே. நல்லா வேணும். அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு. பிள்ளைங்க ஆசையா இடம் வாங்கி வீடு கட்ட பிளான் பண்ணாங்க. ஆனா இப்போ லோனும் கிடைக்காம பணத்துக்கு ரொம்ப அல்லாடிட்டு இருக்காங்க. அதான். என்ன பாரு தயங்குற? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு பாரு. அண்ணே நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்து இனியனுக்கும் ராசாத்திக்கும் வீடு கட்டுறதுக்கு உதவலாம்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்டு? இனியும் ராசாத்தி பேர்பட்ட பிள்ளைங்க. அவங்க கட்டுற வீட்டுல கூட நமக்குன்னு தனியா ரூம் ஒதுக்கணும்னு பிளான் போட்டவங்க. அவ்வளவு நல்ல மனசு அவங்களுக்கு. அப்பேற்பட்டவங்களுக்கு நாம உதவாம வேற யாரு உதவுவாங்க? அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு சொத்துல இனியனுக்கும் பங்கு இருக்குல்ல. அவனோட பங்குக்கான பணத்தை கொடுத்தாலே போதுமே. அவன் ஜாம் ஜாம் வீடு கட்டிட போறான். ரொம்ப சந்தோஷம். சரி, உடனே அதுக்கான ஏற்பாட்டை பாரு. அண்ணே அவசரப்பட வேண்டாம். அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்களாம். அவங்க வந்த உடனே அவங்க கிட்டயும் கேட்டுட்டு. அவட்டெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? நீ ஆக வேண்டிய வேலையை பாருப்பா. போ. இல்லண்ணே அது தப்பாயிடும். அண்ணி வந்துருட்டோம். அவங்க கிட்ட கலந்துட்டு அப்புறமா முடிவு பண்ணலாம். சரிப்பா. நீ வா முதல்ல. பாத்தியா கண்மணி, எவ்வளவு நைஸா வேலை நடக்குதுன்னு. இதெல்லாம் அந்த மனுஷன் பாரியா கேட்டிருக்க மாட்டாரு. எல்லாம் அங்கிருந்து அந்த மங்கக்கி கொடுத்து விடுறான்னு நினைக்கிறேன். ஆமாமா, இதை இப்படியே விடக்கூடாது. இத மரகதம் கிட்ட போட்டு கொடுத்து இத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி ராசாத்தி வீட்டை கட்ட விடாம பண்ணணும். ஆமாண்டி கண்மணி, அந்த குண்டச்சுக்கு வந்த பவுச பாத்தியா? அவ பூமி பூஜை போட்டுட்டு இழிச்சிட்டு இருக்கிறத பாக்கவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு. அவ மட்டும் சொன்ன மாதிரி வீடு கட்டிட்டா அவ்வளவுதான். ஹேமா, நம்மள மீறி அவ வீடு கட்டிடுவாளா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன். என்ன கண்மணி? அத்தை எங்க இருக்கீங்க அத்தை? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அத்தை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வரேன், நேர்ல பேசலாம். வெய். சரிங்க அத்தை. மா, என் மாமியா காரி இப்போ இங்க வந்துட்டு இருக்கா. அவ வீட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி வாசல்லயே அமுக்கி நல்லா பத்த வைக்கணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி பிரச்சனை பெருசா வெடிக்கும். அத்தை வந்துட்டீங்களா அத்தை? ஏ கண்மணி, எதுக்கு இப்படி பதற? அப்படி என்ன ஆயிடுச்சு? ஐயோ அத்தை, விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க இப்படி பேசவே மாட்டீங்க. ஆமா சம்பந்தி, நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை,
வீட்ல உங்களுக்கு தெரியாம பல விஷயம் நடக்குது அத்தை. என்னடி வளர? ஐயோ ஆமா அத்தை, ராசாத்திக்கு பேங்க்ல லோன் கிடைக்கலையா, அதனால பாரி மாமா நேசமணி மாமா கிட்ட இனி எனக்கும் ராசாத்திக்கும் பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. ராசாத்திக்கு லோன் கிடைக்கலையா? ஆமா சம்பந்தி, அதனாலதான் 2 சம்பந்தியும் பெரிய வீட்ல இருந்து பணம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ம். அதனால என்ன, பணம் கொடுக்கட்டும், நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான் அத்தை. ஆனா இந்த ஐடியா யார் மூலமா வந்திருக்கோன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதையும் நீயே சொல்ல. எல்லாம் அந்த மங்கத்தியோட வேலை தான் அத்தை. என்ன சொல்ற கண்மணி? ஆமா அத்தை, இப்போ மங்கத்தை இனியும் கூட தானே இருக்காங்க. மனசு கேட்காம பாரி மாமா கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க. அப்படியா? சரி, அதுக்கு என்ன இப்போ? என்னவா? ஐயோ அத்தை, உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம மங்கத்தை பாரி மாமாவை தூது விட்டுருக்காங்க. ஏன் இது அவங்களே உங்ககிட்ட போன் போட்டு கேட்டிருக்க வேண்டியதானே? அப்படி என்ன ஈகோ அவங்களுக்கு? அத்தை, நேசமணி மாமா தான் அவகிட்ட என்ன கேக்குறது, நம்மளே கொடுத்துடலான்னு சொன்னாரு. ஆனா பாரி மாமா தான் அண்ணி வந்த பிறகு அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கலான்னு சொன்னாரு. பாரி தம்பி எப்பவுமே என்கிட்ட கேட்காம எந்த முடிவுமே எடுக்க மாட்டாரு. சம்பந்தி, இது ரொம்ப முக்கியமா சம்பந்தி. சின்ன சம்பந்திக்கு இப்போ ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் மரியாதை கொடுக்கலன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதான் அத்தை, இவகிட்ட என்ன கேக்குறதுன்னு தெனாவட்டா பாரி மாமா வீட்டு பிரச்சனைய கிளப்பி விட்டுருப்பாங்க. சரி சரி, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். அத்தை ஒரு நிமிஷம், நான் சொன்னதெல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியே விட்டீங்க, நீங்க டம்மி ஆகி மங்கத்தை சொல்றதுக்கு எல்லாம் நீங்க உள்பட இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுற நிலைமை வந்துரும். ஜாக்கிரதையா இருங்க. ஐயோ சம்பந்தி, என் பொண்ணு மேல கோவப்படாதீங்க. அவ எல்லாம் உங்க நல்லதுக்காக தானே சொல்றா. சரி சரி, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க உள்ள. ம். வாங்க நீ கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா தம்பி. உட்காருங்க. தம்பி, அண்ணே. அன்னிக்கிட்ட கலந்து பேசணும்னு சொன்னல, பேசுப்பா. சொல்லுங்க தம்பி. அது ஒண்ணு இல்ல அண்ணி, நம்ம இனியனும் ராசாத்தியும் வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டாங்கல்ல, ஆமா. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அண்ணி. இப்போதைக்கு லோன் கிடைக்காது போல இருக்கு. என்ன தம்பி இப்படி ஆயிடுச்சு? ஆமா மரகதம், பாவம் இனியனும் ராசாத்தியும் எவ்வளவு ஆசை வீடு கட்டணும்னு இருந்தாங்க. அதான் அண்ணி, பிள்ளைங்க ஆசைப்பட்டு ஆரம்பிச்சது பூமி பூஜையோட நின்றக்கூடாது. அதனால நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் பண உதவி பண்ணலான்னு. அப்படியா தம்பி? ஏன் தம்பி, இனிய போன் பண்ணி பணம் கேட்டானா? இல்ல நீ, இனியன் போன் பண்ணி கேட்கல. அப்போ ராசாத்தி கேட்டாளா? ராசாத்தியும் கேட்கல அண்ணி. அப்போ வேற யார் தம்பி கேட்டா? மங்கதான். ஓ, மங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா? வீட்டுக்கு வரல அண்ணி, கோயில வச்சு பேசினப்ப அவதான் சொன்னான். ஓஹோ, என் மேல உள்ள கோவத்துல அவ இந்த வீட்டுக்கு கூட வரமாட்டால. சரி சரி, பரவாயில்ல. விடுங்க அண்ணி, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். பரவாயில்ல தம்பி. ஆமா, மங்க ஏன் அப்படி கேட்க சொன்னா? அவளுக்கு தான் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கே. அப்புறம் என்ன, வந்து அவளே நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதானே? என்ன மரகதம், நீயா இப்படி பேசுற? அதானே. ஆமாமா, எங்களால கூட நம்பவே முடியல. சரியா சொன்ன புனிதா, இதெல்லாம் நிஜம்தானா? என்ன எல்லாரும் என்ன கிண்டல் பண்றீங்களா? இனிய மங்கையோட புள்ள மட்டும் இல்ல, எனக்கும் அவன் புள்ளதான்.
எனக்கு இனிய வேற குமரன் வேற இல்ல, எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நீங்க என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் மங்கைக்கும் இருக்கு. இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவளை வந்து தாராளமா எடுத்துக்க சொல்லுங்க. என்ன பாரி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா அண்ணே, அண்ணி இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. எல்லாம் நல்லதுக்கு தான் தம்பி. சித்தப்பா, அம்மா இவ்ளோ எல்லாம் மாறுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சித்தப்பா. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். என்னடி இது? பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான மாதிரி கதை இப்படி ஆயிடுச்சு. நீ ஏமா வருத்தப்படுற? பின்ன என்னடி, உன் மாமியார் கறிக்கு எப்படியெல்லாம் தூபம் போட்டோம், ஆனா அதெல்லாம் வேஸ்டா போச்சே. சரி விடுமா, அவசரப்படாத. நம்மளோட டார்கெட் மங்க தான். அவ மரகதத்தோட இந்த ரியாக்ஷனை எப்படி எடுத்துக்கிறாங்கிறதுல தான் ட்விஸ்டே இருக்கு. என்ன கண்மணி சொல்ற? மா, நான் எதிர்பார்த்த சம்பவமே வேற. ஆனா அது இப்போ நடக்கல, கூடிய சீக்கிரமே நடக்கும். அது என்னடி கண்மணி சம்பவம்? என்கிட்ட சொல்லேன். இரு இரு, அவசரப்படாத. அது நடக்கும்போது தானாவே தெரிய வரும். எப்ப கேட்டாலும் இப்படி ஒரு பில்டப்ப கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கா. சரி, அப்படி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஹலோ, சொல்லுங்க. மங்கை, அண்ணன் அன்னிக்கிட்ட பேசினேன். நீ உடனே வீட்டுக்கு வந்து தேவையான பணத்தை எடுத்து இனியனுக்கு கொடு. ஓ, உங்க அண்ணிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டீங்களா? என்ன மங்கை இப்படி பேசுற? என்ன இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க கிட்ட கேக்குறது தானே முறை. ஆமாமா, கேட்கணும் தான். இன்னும் நாம அவங்க கிட்ட கேக்குற நிலைமையில தானே இருக்கோம். என்ன நீ இன்னும் அண்ணிய தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க? அண்ணி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? இந்த வீட்ல அண்ணிக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. அதனால இனியனுக்கு தேவையான பணத்தை நீயே வந்து வீட்ல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லி சந்தோஷமா சொன்னாங்க. ஓ, அப்ப நானா வந்துதான் எடுத்துக்கணும். நீங்க யாரும் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? மங்கை, என்ன என்ன மங்கை, நீ எதை சொன்னாலும் விதண்டாவாதமா பேசினா எப்படி? ஏன்னா உங்க அண்ணன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மங்கை,